So hello guys, welcome to our channel RIPTT Gamer. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக கேம்குள்ளே ஏன் போகணும்னா, இன்றைக்கி நம்ம 5 minutesல நம்ம இந்த கிராணி டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் த கேம். டே 1 நம்ம சாகக்கூடாது. கிராணியை எக்ஸ்ட்ரீம் மோட் நம்ம விளையாடுறது. இப்போ எக்ஸ்ட்ரீம் மோட் இது கிராணியில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். டைமர் சால்வ் ஆகிடுச்சு. லைட் எதுன்னு போகலாம். நம்ம டைரெக்டாக போய் நம்ம கீயை கிடச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் பேட்ரி கிடச்சிக்குது. பேட்ரி போட்டு இது நம்ம ஏன் 5 minutesல முடிக்க போகிறோன்னா, நிறைய பேர் சின்ன சின்ன வீடியோ போட்டு அதெல்லாம் 5 நிமிஷத்தில் முடியும். நம்மளும் ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிச்சு. நம்ம போய் அங்கே திறக்கலாம். அந்த பாக்ஸ் கீ இருக்குது. பாக்ஸை முதல்ல கிராணியை போடலாம். கிராணியை போட்டு அது கிராணி இப்போ வரும். அந்த கிராணி இப்போ இங்கேருந்து போடணும். கிராணி இப்போ வரும். வந்துச்சு சீக்கிரம் வா அவ்வளோதான். இது போட இது இப்போ 15 செகண்டுக்கு தான். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோட் வேறு 50 செகண்டுக்கு இது வீடு அதாவது சாகும். அதுக்கும் நம்ம வேலையை முடிக்கணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது அவ்வளோ பண்ணினே இருக்கணும். கீ காய்ச்சிச்சு நம்மளுக்கு இங்கே போட்டு வைக்கலாம். அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்மளுக்கு ஹேண்ட் வீல் காய்ச்சி நம்ம அங்கே போய் ஹேண்ட் வீலில் சுற்றினா கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என் டார்கெட் வந்து 5 minutesல தான் முடிக்குது. இது அதனால் முடியும் ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் சுற்றலாம். நம்ம சுற்ற வைக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட டைம் வேறு இல்லை. பொறுமையாக எனக்கு அதுக்கும் நம்ம சட்டம் போட்டு கூப்பிட்டுடலாம். அது இங்கே வந்தால் நம்ம அந்த கரெக்டாக டோர் பின்னாடி போய் ஒழிச்சிக்கலாம். ஹேமர் காய்ச்சிச்சு நம்மளுக்கு. ஹேமர் காய்ச்சா அந்த டோர் தான் அந்த வீலில் எடுத்துலாம். சீக்கிரம் போயிடுச்சு. நம்ம இங்கேருந்து போகலாம். இப்போ நம்ம எல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 5 minutes டைம் எடுத்துட்டோம். மேலே எடுத்துகிட்ட முடியாது. மேலே எடுத்து பெட்லாக்கி வேணும். இப்போ நம்ம மேலே போகலாம். இங்கேருந்து 3வது மாடிக்கு வந்துட்டோம். இங்கே எதுவும் இருக்கிற மாரி இல்லை. இங்கேருந்து கபோர்டு எடுத்து இது இங்கே வச்சிடலாம். ஏன்னா ஹேமர் ஆச்சும் அது இப்போ அது அங்கே போனால் நம்ம கீழே போகலாம். கீழே போய் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குதுன்னா, இது முதல்ல இங்கேருந்து போட்டுடலாம். இது கீழே வாட்டோ கிராணி. நம்ம இந்த சீக்கிரம் இது எடுத்துன்னு இப்போ நம்ம வெளியே பக்கம் போகணும். கொஞ்சம் பர்ஃபெக்ட் வேலை. கேம் இப்போ ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. இங்கேருந்து கீழே போய் அந்த தர்பூஸ் கிடச்சா கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து நம்மளுக்கு நிறைய தர்பூஸ் தான் கிடச்சிக்குது. வாட்டர் மெலன் கிடச்சா நம்ம கரெக்டாக இருக்கும். வெட்ட வேண்டியது நம்ம வாட்டர் மெலன் தான். வாட்டர் மெலன் ஸ்டாரே இல்லை, திவாகரை. அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கச்சிச்சு வாட்டர் மெலன் தான் கரெக்டாக கச்சிக்குது நம்மளுக்கு. மேலே போய் அதை வெட்டி உள்ளே கீ கிடைக்குன்னு பார்க்கலாம். கீழெலாம் என்ன தேவையானது கச்சா டோர் கச்சா கரெக்டாக இருக்கும். பார்க்கலன்னா கிடைக்கும். முதல்ல கிராணி இங்கே கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா கிராணி இங்கேருந்து போனால் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம இந்த சந்தில் ஒழிஞ்சிக்கலாம். கிராணி இப்போ சீக்கிரம் வா. இந்த கேவினா அவ்வளோ ஸ்பீடாக நடக்கும்னு சொன்னாங்க. போயிடுச்சு. நம்ம மேலே போகல. இப்போ இந்த கேம் நம்ம பதுங்கி தான் ஆடணும். பதுங்கி ஆடினா கூட கொஞ்சம் ஸ்பீடாக ஆடணும். அதுதான் முக்கியம். நம்மளுக்கு இல்லைன்னா அட்வான்டேஜ்னா கிராணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால் நம்ம எங்கே வேணாலும் சத்த போல கிராணி ஸ்பீடாக வரும். அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். இது ஐயோ மாட்டிக்கணுமே. ஓல்டு சீக்கிரம் இதெல்லாம் கிராணி வந்துட்டு போகுது. ஐயோ சத்தம் வேறு போட்டோமே. நம்ம இங்கேருந்து ஓடணுமே. நம்ம முதல்ல வாட்டர் மெலன் வெட்டி பார்க்கலாம் உள்ள என்ன ஆகுதுன்னு. உள்ள நம்மளுக்கு பெட்லாக்கி காய்ச்சி சீக்கிரம் கரெக்ட் நம்மளுக்கு என்ன தேவை இங்கேருந்தே குச்சி மறுபடியும் போகலாம். கிராணி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சோன்னு நம்மக்கிட்ட 2 நிமிஷம் டைம் இருக்குது. தாந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டிங் பிளேஸ் தான் வேணும். அது கட்டிங் பிளேஸ் மேலே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோர் தகுத்து அந்த ஒயர் கட் பண்ணோம். இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இது ஸ்டாண்டின் ரூமில் காய்ச்சிச்சு. கட்டிங் பிளேஸ் காய்ச்சிச்சு நம்மளுக்கு. இது கீழே வச்சுட்டு இந்த நம்ம இங்கே நிற்கலாம். சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். வந்துச்சு போ நாங்கள் போகிறோம். அதான் நீ போமா, நான் அங்கே போயிடுறோம். மூட்டு நம்ம கட்டிங் பிளேஸ் கீழே போய் டோர் சத்தம் போடனே போனால் அது வரும்ல. ஓகே பர்ஃபெக்ட். நம்ம இப்போ வேலை எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுது. எங்கன்னா கிராணி வந்து அடிச்சிட போதும். இங்கேருந்து ஒரு வாயை கட் பண்ண ஓகே கரெக்டாக போயிடுது. இப்போ கீழே போய் அந்த காரில் என்ன கிடைக்குது எங்கேன்னு சத்தம் போட்டு கீழே வர போகணுமே. இங்கே போய் நம்ம மேலே போகலாம். கீயை பார்த்து எனக்கு கீ தான் போகுது. நம்ம எங்கே மேலே பார்த்து அந்த கீ எடுத்துன்னு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு நம்ம அந்த பாக்ஸ் திறக்க போகலாம். இங்கே மேலே கிராணியை கூப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கே தரிசி ஓகே. இங்கேருந்து அந்த வீலை மேலே பண்ணோம் கீ பண்ணோம். ஓகே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இப்போ கிராணி இங்கேருந்து வரோம். நம்ம இங்கேருந்து கீழேருந்து போயிடலாம். இது வேறு பொறுமையாக போதே. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் நல்லது. வந்துட்டோம் கோடு கிடச்சிச்சு. இப்போ கோடு அவ்வளோதான். கோடு ஆக்டிவிட்டி பண்ணோம்.
நம்ம இந்த கோட் மோட்லேயே பார்த்துட்டோம். நம்ம கீழே வந்தாலும் வாட்டர் மெலன் எடுக்கிறதுக்கு அப்போவே நம்ம பார்த்துட்டோம். சீக்கிரம் போகலாம் பொறுமை காத்தவன் உலகை ஆழ்வான்னு சும்மா சொல்லி நான் அந்த நாள்லையே. ஓகே, டோர் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த கோடை அவ்வளோதான். இந்த கோட் போட்டு அந்த கீ எடுத்துன்னு நம்ம போயினேக்கலாம். அந்த கீ எடுத்துன்னு அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். அதுவும் 4 minutes 43 செகண்ட்லேயே முடிச்சுக்கணும். ஸோ பை காய்ஸ், த எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.